நியாயமான தொகுதி மறுவரையறை பெற தமிழ்நாடு எம்பிக்களை அழைத்து சென்று பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுவரையறை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கமளித்து பேசினார். அப்போது 2026ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படவுள்ள தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையால் தமிழ்நாட்டின் ஜனநாயக உரிமை, அரசியல் பிரதிநிதித்துவ உரிமை பாதிக்கப்படும் என்று கூறினார். மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிரான முதல் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் கடந்த சனிக்கிழமை வெற்றிகரமாக நடைபெற்றதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை மாநிலங்களுடன் கலந்து ஆலோசித்து வெளிப்படையுடன் நடைபெற வேண்டும் என்றும் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி செய்யப்பட்ட தொகுதி மறுவரையறை மேலும் 25 ஆண்டுகள் நீட்டிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்திய மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்று கேட்டுக்கொண்ட மு.க.ஸ்டாலின் கூட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் தங்கள் மாநில பேரவைகளிலும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூட்டுக்குழு சார்பில் பிரதமரை சந்தித்து முறையிட வேண்டும் எனவும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று நமது உரிமைகளை, நம்போல் பாதிக்கப்படும் மாநிலங்களின் உரிமைகளை மீட்டெடுத்திட, நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை பெற்றிட தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளின் எம்பிக்களை எல்லாம் அழைத்து சென்று மாண்புமிகு பிரதமர்களை சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த அவைக்கு தெரிவித்து அமைகிறேன். தமிழ்நாடு முன்னெடுத்துச் செல்லும் தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விழிப்புணர்வு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.